See, God is telling you, some of you will, அதாவது உங்களுடைய வாழ்க்கை நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், உன்னை நான் மறுபடியும் கட்டப் போகிறேன் என்று என் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது முன்பதாக ஒரு முறை நாம் கட்டப்பட்டிருந்தோம், ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக நாம் உடைந்து காணப்படுகிறோம். ஒருவேளை அதுனா நான் அதை எதிர்பார்க்க முடியாது போல, என் வாழ்க்கையில் அதெல்லாம் பார்க்க முடியாது, என் வாழ்க்கையின் காலங்கள் முடிந்து விட்டது. பல நேரங்களில் பயமும் பதற்றமும் கவலையும் சந்தேகமும் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக வந்து என்னுடைய வளர்ச்சி நின்று விட்டது என்று பலருடைய இருதயத்தில் ஒரு பொய்யை பிசாசு விதைத்து வைத்திருக்கிறார். அதுக்கு விரோதமாக பேசுவதற்காகத்தான் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் வளர்ச்சி முடியவில்லை, நான் உன்னை மறுபடியும் கட்டி வைப்பேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை மறுபடியும் கட்ட போகிறார். See, I will again rebuild you. எப்படி நடக்கும்? கர்த்தருடைய கரத்தினால் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பலர் சொல்லுவாங்க, எப்படி நடக்கும் தெரியல பிரதர், ஆனா நடக்கும். இல்ல எனக்கு தெரியும் எப்படி நடக்கும்னு. கர்த்தருடைய கரம் அதை செய்யும். அவர் கரம் உங்களை இழுத்துக்கொள்ளும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கு வார்த்தை வருகிறதோ, எங்க அந்த வார்த்தையை ஒரு மனிதன் ஒரு மனுஷி அதை அப்படியே உள்வாங்கிக் கொள்கிறார்களோ, உடனடியாக அந்த வார்த்தை வளர ஆரம்பிக்கும். எப்படி வளரும்? கர்த்தருடைய கரம் அதை வளர்க்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.